இன்றைக்கி ரமலான் டே 60. இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் வாங்கியிருந்தோம். வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேர்த்தம்பழத்தை வச்சு நம்ம வந்து நோன்பை வந்து திறந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜிலே வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திட்டாச்சு. இனிப்பா அடுத்து வந்து இது என்ன பஜ்ஜி? என்ன பஜ்ஜி? பெரிய உருளைக்கிழங்கா? ஆமாண்டா, உருளைக்கிழங்கு நல்லா பெரிய ஊட்டி உருளைக்கிழங்கு, இனிப்பான உருளைக்கிழங்குல செஞ்ச பஜ்ஜி. ஆனால் கடிக்கும் போது என்ன சவுண்டு இங்கே கிழிச்சின்னு சவுண்டு வருது. உருளைக்கிழங்கு வாங்கி. அதுக்கப்புறம் வந்து போண்டா, இது வந்து ஆனியன் போண்டா. இது வந்து மைதா மாவுலாம் போட்டு வந்துருக்காப்புல. இது வந்து நேற்று வந்து நம்ம இதை ட்ரை பண்ணோம், இன்றைக்கி அது இது வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் போண்டா. ஆட்டுக்கால் போண்டா, ஆமாம் ஆட்டுக்கால்ங்கும்போது ஆமாம் அசைவம். ஆமாங்க, இது அசைவங்க, சாரி. ரெண்டாவது அதில் முட்டை சப்பாங்க இல்லை, இப்போ அசைவம் தானே. அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை. என்ன வடை? கீழே உளுந்த வடை, அதனால தான் அதுக்கு பேர் உளுந்த வடை. உளுந்து வடைன்னு நல்லா சொல்லலாம், மெது வடைன்னு சொல்லலாம். அது என்ன உளுந்த வடை. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை, மசால் வடை, ஆமா வடை, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமாம், இவ்வளோ பேர் ஒரு வடைக்கு. அதுக்கப்புறமா இது வந்து கேப்ப குளக்கட்டை. ஆனால் பார்த்து கமாண்டில் வேறு எதுவும் சொல்லிடாது, அந்த மாதிரி தான் இருக்குது. கேப்ப குளக்கட்டை இதெல்லாம் நல்ல அந்த காலத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதெல்லாம் நல்ல எல்லாம் போட்டு இப்போலாம் அதெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறமா ஜூஸ். இன்னைக்கு என்ன ஜூஸ்? அது ரோஸ் மில்க்கு. நொங்கு பட்டர் ரோஸ் மில்க், நொங்கு ரோஸ் மில்க். அப்புறம் வந்து அது என்ன ஜூஸ் கரெக்டாக சொல்லுவோம். அப்போ பைனாப்பிள் தானா? கிர்னி ஒரு தாங்க இன்றைக்கி நம்ம நோன்பு திறந்தது. நீங்கள் என்ன வச்சு நோன்பு திறந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, அப்படி இதில் எது உங்களுக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.